சிம்மராசி என்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனியுடைய சஞ்சாரம் இருந்தது. கண்டக சனி காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிரகங்களை ஜாதக ரீதியாக நம்ம ஆய்வு செய்யும்போது தங்களுக்குள்ளே பரிவர்த்தனை பண்ணியிருக்கோம். இன்டர்சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்படி 7ல் இருக்கக்கூடிய சனி 8க்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ராகுவை 7ஆம் இடத்துக்கு அனுப்பிட்டார். ஏன்னா சூரியன் மேலே சனிக்கு அவ்வளோ பகை. நான் கெடுக்கலைனா கூட நீ போய் கெடு, என்னால் இவ்வளோ தான் முடிஞ்சது கஷ்டம் கொடுக்கறதுக்கு, இன்னுமும் அவன் கஷ்டப்படணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு அவர் அந்த ராகு 7ஆம் இடத்துக்கு அனுப்பியிருக்கார். அப்போது இதெல்லாம் சொல்லும்போது வருஷம் பிறக்குது, இவ்வளோ கஷ்டம் நெகட்டிவாக சொல்கிறீங்களே, நாங்கள் எப்படி ஒரு நாளை தொடங்குறது, ஒரு வருஷத்தை தொடங்குறதுன்னு நீங்கள் கேட்கலாம். நல்ல விஷயமா இருக்குது, அதையும் சொல்கிறேன். குரு உங்கள் ராசிக்கு 11ஆம் பாவத்துக்கு வரார். அதாவது லாபஸ்தானம், லாப ஆதாயஸ்தானம்னு சொல்லக்கூடியது. இப்போது 11ஆம் இடத்துக்கு ராகு வரார், ரொம்ப விசேஷமான பலன்னு சொல்லி மேஷ ராசிக்கு சொன்னோம். அதை விட இந்த குரு வர்றது இன்னும் சிறப்பு. ஏன்னா அந்த 11ஆம் இடத்துல ராகு வரும்போது பணத்தை எப்படி வேணாலும் கொடுப்பாரு, பின்னாடி பிரச்சனையில் கூட மாட்டலாம். பணத்தை எங்கே வைக்கிறது, யார்கிட்ட கொடுக்கறதுன்னு தெரியாமல் அதனால பிரச்சனை கூட வரலாம். ஆனால் குரு பணத்தை கொடுத்தாருன்னா நல்ல வகையில் தான் கொடுப்பார். நீங்கள் தைரியமாக சொல்லிக்கலாம், என்கிட்ட 1000 கோடி இருக்குன்னு சொல்லலாம், உங்ககிட்ட கணக்கு இருக்கும், நல்ல வகையில் தான் நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்க. அப்படி 11ஆம் பாவத்துக்கு குரு வராரு. அதனால் என்ன நடக்கும்னு கேட்டால், அந்த 7ல் இருக்கிற சனி 8ஆம் இடத்துக்கு போயிருக்காரு இல்லையா, கணவன் மனைவியிலேயே அந்யோன்யம் இல்லாமல் சண்டை சச்சரவோடு ஒன்றாவே இல்லை, தாம்பத்தியமே இல்லை. ஆனால் வீட்டில் இருக்க எல்லாரும் ஏதாவது குழந்தை பிறக்கல, ட்ரீட்மெண்ட் போகிறீங்களா, ஏதாவது கோயிலுக்கு பரிகாரம் போகிறீங்களான்னு உங்களை கேட்டிருப்பாங்க. கல்யாணம் ஆன புதுதில் இந்த குழந்தை பிறக்காமல் இருக்கக்கூடிய தம்பதிகளை, இதன் பிறகு இந்த பிரச்சனை தீரும், நீங்கள் இணக்கமாக இருப்பீங்க, புத்திர பேர் உங்களுக்கு உண்டாகும். பிள்ளைங்களால் கஷ்டம் இருந்தது, அவங்க நல்லா படிக்கல, ஒழுக்கமாக இல்லை, சொன்ன பேச்சை கேட்கல, இப்படித்தான் திருமணம் பண்ணிப்பேன் நிற்கிறாங்க, அதெல்லாம் இப்போ சரியாகும். பசங்களால் சந்தோஷம், பண வரவு உங்களுக்கு கிடைச்சிட போகுது. எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு இருக்கும். அதான் 11ல் குரு உங்களுக்கு செய்ய போகிறார். அப்போ குரு முழுக்க முழுக்க உங்களை காப்பாற்றக்கூடிய நிலையில் இருக்கார். அதாவது இந்த சைடு பஞ்ச பாண்டவர்கள் பெரிய 11 அக்ரோனி சேனைகள் எடுத்து போராட முடியாத நிலையில் கிருஷ்ணர் கூட காப்பாற்றுற மாதிரி 7 ராகுவும் 8ல் சனியும் இருந்து ஜென்மத்தில் கேதுவும் இருந்து கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை தாங்கி அதை வெற்றி பெற்று அதை எதிர்த்து நீங்கள் ஜெயிச்சு வாழ்க்கையில் நல்லா இருக்கிறதுக்கு குரு பரிபூர்ணமாக உங்களுக்கு துணையாக இருக்கார். அவரை நம்புங்க. அனுதினமும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். இந்த ஆண்டு நல்ல பலன் உண்டாகும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.